Hey, this is Venkat for venkatfin.com. I started one day with the content for a Singapore startup, venkatstartups.com. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறோம், போய் பாருங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஐஆர்டிஏல வந்துட்டு புது ரூல்ஸ், அதாவது தேவ நியூ கைண்ட் ஆஃப் மாஸ்டர் சர்க்குலர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் பையிங் அப்புறம் கிளைம் பண்ற எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் பெட்டரா இருக்குமா அப்படிங்கிறது, அதுக்கான எஃபோர்ட் எடுத்திருக்காங்க அவங்க. ஹம்பிள் ரெக்வெஸ்ட், இந்த நம்பரை யூஸ் பண்றவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரேண்டமா தயவு செய்து கால் பண்ணாதீங்க, மன்னிச்சுக்கோங்க. நான் பண்றது ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங், டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங், அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாக இந்த வாட்எவர் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணுவாங்க. அதுக்கு நான் ஒரு கன்சல்டிங் ஃபீ ரெக்வஸ்ட் பண்ணுவேன். சம் பீப்புள் சூஸ் மீ, ஒரு சில பேர் மாத்திரம் அந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு தயவு செய்து கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். ஒரு ஒரு 2-2.5 வருஷமா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். கன்சல்டிங் பண்ணும்போது பீப்புள் ஆஃப் ஆல்சோ தமிழ்நாடு ஆல்சோ டீச்சர்ஸ் மீ அலாட். அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுவாங்க. எனக்கும் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு இந்த மாஸ்டர் சர்க்குலர் உண்மையாகவே பெனிஃபிஷியலாக இருக்க போதாங்கிறது என்னுடைய பர்சனல் ஹம்பிள் ஒப்பீனியனும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ப்ராக்டிகாலிட்டி பார்க்கணும். அதாவது நம்ம பெனிஃபிட்டுக்காக தான் ஐஆர்டிஎஸ் ட்ரைவ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. நான் என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன். டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ரேண்டமாக கால் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் கால் பண்ணுறாங்க. என்னன்னா அவங்க வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் மாத்திரம் இந்த கிளைம் கிடைக்கலன்னா அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆகிறாங்க. இல்லாட்டி இந்த கிளைம் கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்கல்ல, ஏதோ ஒருத்தருக்கு கேள் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னுடைய டைம் இட் இஸ் ஒர்த்திங்க. அதனால நான் எதுவுமே ப்ராமிஸ் பண்ணல, அஷ்யூர் பண்ணல. யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்ககிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். ஏன்னா இது சர்வீஸ் இண்டஸ்ட்ரிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அகெயின் தேங்க்யூ கைஸ் ஃபார் யூர் சப்போர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பெனிஃபிட் சொல்றாங்கன்னா, நல்ல ப்ராடக்ட்ஸை நிறைய மாதிரி ஒரு டைவர்சிஃபைடாக லான்ச் பண்ணுங்கிறாங்க. நல்லா மீன் குட் குவாலிட்டி ரைடர்ஸை கொடுக்குறாங்க. ஸோ தட் கிளைண்ட்ஸ் ஏதாவது பாலிசி ஓடுறதுக்கு நிறைய ஆஃபரிங்ஸ் கொடுங்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட்டாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, எல்லா ஏஜ் குரூப்பையும் கவர் பண்ணுங்கிறாங்க. 65 வயசு வேலை இல்லை, 70 வயசு 80 வயசு இருக்கவங்களுக்கு கூட கவர் பண்ணலாம். என்ன ஹெல்த் செட் பேக் இருக்குன்னு பார்க்கணும். சப்ஜெக்ட் டு கண்டிஷன் சப்ளை என்ன, அண்ட் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். அது என்னுடைய ஒப்பீனியன். ஆல் ரீஜன்ஸ், ஆக்குபேஷனல் கேட்டகரிஸ் அதெல்லாம் கவர் பண்ணுறாங்க. பெனட்ரேஷன் நல்லாவே இருக்குது. நீ கிராமத்தில் இருக்கவங்களுக்கு கூட ஆன்லைனில் வாங்கிட்டு எங்கிட்ட சப்போர்ட் கேட்குறாங்க. சங்கடமாக இருக்கும். எனிவே, மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஆர் ஆல் மெடிக்கல் கண்டிஷன்ஸுக்கு வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது தான் சொல்லுவேன். 18 மூலிகை மாதிரி இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் 18 இருக்குது. ஒரு ஆர்த்ரைட்டிஸ் வந்தால் ஹெல்த் இன்சூரன்ஸ் நல்லதாக கிடைக்க மாட்டேங்குது. எல்லா ட்ரீட்மெண்ட், ஒரு ரோபாட்டிக் ட்ரீட்மெண்ட்டையும் நீங்கள் கவர் பண்ணுங்கிறாங்க. அது ஓகே தான், அக்செப்டபிள். எல்லா டைப் ஆஃப் ஹாஸ்பிட்டல், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி அதெல்லாம் கூட 24 ஹவர்ஸ் அட்வைஸ் இருந்தால் கிளைம் கவர் கொடுங்கிறாங்க. ஒழுங்காக இந்த அலோபெத்திக் ஹாஸ்பிட்டலில், நல்ல பிளாக் லிஸ்ட் ஆகாத ஹாஸ்பிட்டலில் கிளைம் கிடைச்சாலே சந்தோஷம் தான் நான் சொல்லுவேன். அதை தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எகெயின், எல்லா மெடிக்கல் கண்டிஷன்ஸ்லையும் இருக்கவங்களுக்கும் பாலிசி கொடுக்கவே முடியாதுங்க ப்ராக்டிக்கலி. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் ஹியர் டு டூ பிஸ்னஸ். அதனால தான் நான் அவ்வளோ விரும்பி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன். எங்க இந்த ஒரு ஹெல்த் செட் பேக் வந்திருக்கும். ஒரு எபியூசிட்டி இருந்தால் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 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 சின்ன இடத்துல வந்துட்டு ஒரு பிளட் கார்ட் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படின்னா, ஒரு சில்ட்ரனுக்கு அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ எம்ஆர்ஐ எடுத்து வந்து கேட்பாங்க. அதனால தான் நான் ரொம்ப விரும்பி இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன். எல்லா மெடிக்கல் கண்டிஷனுக்கும் எப்படி ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கும்? ப்ராக்டிக்கலி பாசிபிலிட்டி கிடையாது, எந்த நாட்டிலையுமே கிடைக்காது. அது தெரிஞ்சுக்கோங்க. அஃபோர்டபிலிட்டி கண்டிப்பாக அஃபோர்டபுளாக வைங்கிறாங்க. அதெல்லாம் பேச்சு. ஏதாவது இந்தியாவில் நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பத்துக்கிறாங்க, இந்த நாட்டில் தான் நிறைய பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு யூகேல இருக்கிற கம்பெனி, யூஎஸ்ல இருக்க கம்பெனி, எங்கே இருக்க சிங்கப்பூர் வாரவர் அவங்களுக்கு தெரியும். அதனால இங்கே வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாலோ, இல்லாட்டி இங்கே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இந்த ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம்னு சொல்கிறீங்க இல்லையா, தே வில் நல்லா தெரியும் இங்கே மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இங்கே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் லான்ச் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி 5,000-6,000 கோடி இப்போ ப்ரீமியம் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சில கம்பெனி. நான் பேர் சொல்ல விரும்பல. ஸோ அஃபோர்டபுளாக இருக்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க. அவங்க நம்மகிட்ட இருந்து நிறைய ப்ரீமியம் வாங்குறது தான் அவங்களுடைய கோலாக இருக்கும். இன்னொன்று சொல்கிறாங்க, கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் சீட் அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறாங்க. அதை ஃபில் பண்ணிக்கோங்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். கரெக்டான டேட்டாவை பாலிசி வாங்கும் போதே வாங்கிக்கோங்கிறாங்க. அஃபோர்டபிலிட்டிக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ப்ரீமியம் ப்ராடக்ட் வச்சுக்கோங்க. பட் இப்போ எங்கிட்ட வந்துட்டு இப்போ இன்னைக்கு 50,000 ஏர்ன் பண்ணுறவர் வந்து ஒரு பிராண்டில் வச்சிருக்காரு. அந்த பிராண்டு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கன்னு சொல்கிறேன். அவருக்கு ஆஃபர் பண்ணுற மாதிரி எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஒரு அஃபோர்டபுள், ஒரு ப்ராடக்டாவது அஃபோர்டபுளாக வச்சுக்கணும், ஒரு சீப்பான ரேட்டில். அதுக்காவது முயற்சி எடுத்தால் பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். அகெயின், இது 100% கேஷ்லெஸ் கிடையாது. 100% கேஷ்லெஸ்க்கு ஸ்ட்ரைவ் பண்ணுங்கன்னு இருக்காங்க ஐஆர்டிஏல. என்னை பொறுத்த வரைக்கும் 50% ஆஃப் த டைம் கேஷ்லெஸ் கிடைச்சாலே பெரிய விஷயம். கேஷ்லெஸ்ஸை ஒரு சேல்ஸ் பிச்சாவே சொல்கிறாங்க, அது தப்பு. எல்லா கம்பெனிலையும் கேஷ்லெஸ்ங்கிற ஒரு ஃபீச்சர் தான் அது. நம்ம காசு ஆஃப் அட்மிஷன் முக்கியம். எதுக்காக அட்மிட் ஆகுறோம்,
என்ன பாலிசி வச்சிருக்கிறோம், கரெக்டாக டேட்டாவை சொல்லி வாங்கியிருக்கிறோமா, அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் அதெல்லாம் வச்சு தான் கேஷ்லெஸ்லாம் வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாஸ்டர் சர்க்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா, கேஷ்லெஸ் நீங்கள் கிடைக்கிறதுக்கு வந்துட்டு இப்போ காலையில் நம்ம அட்மிஷன் போட்டோம்னா நைட் ஆக்குறாங்க, இல்லை 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கேஷ்லெஸ் கிடைக்குமா இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது. கேஷ்லெஸ்ஸாக ரீம்பர்ஸ்மெண்ட்டானே தெரிய மாட்டேங்குது பாலிசி ஹோல்டருக்கு, பேஷண்ட்டுக்கு, அதாவது பேஷண்ட்டை பார்த்துக்கிறவங்களுக்கு. அதனால இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கேஷ்லெஸ் கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 1 ஹவரில் மெயில் பண்ணுங்கிறாங்க. 1 ஹவரில் சொல்லுங்கள் கேஷ்லெஸ் கிடைக்குமா இல்லையான்ட்டு. இதெல்லாம் வந்து ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களும் மனுஷங்க தான், ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஆப்ரேஷன்ஸ் டீமில் இருக்கவங்களுக்கும் பேக் எண்டில் இருக்கவங்களும் மனுஷங்க தான். இப்படிலாம் வந்து இவன் என்ன சொல்லுவான்னா, அவனுக்கு ஈஸியான இருக்கும் கேஷ்லெஸ் கொடுக்கல நோன்னு சொல்லிட்டு போவான். இது 1 ஹவர்லாம் வந்து 1 ஹவர் இஸ் வெரி லெஸ் டைம். ஒரு 3 to 4 hours பஃபர் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க பார்த்து ரிவ்யூ பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இது வால்யூம் பிஸ்னஸ் எகெயின். பட் சொல்லிருக்கிறது என்னன்னா 1 ஹவரில் சொல்லுங்கிறாங்க. கேஷ்லெஸ் கொடுக்குறதா இருந்தால் 1 ஹவரில் கொடுங்கிறாங்க. எகெயின் கிடைக்கலன்னா எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க ஜி. அப்படிலாம் கால் வரும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, ஏன் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா. என்ன வந்து ரெஸ்பான்சிபிளாக சொல்கிறாங்க, நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்க தாங்க ரெஸ்பான்சிபிள்னு சொல்லுவேன். டிஸ்சார்ஜ் இது ஒரு நல்ல விஷயம். அதாவது ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறீங்க, 2 இயர் வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சது, ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறீங்க. அந்த கேட்ராக்ட் சர்ஜரிக்கு முடிஞ்சது 2 மணி நேரத்தில் முடிஞ்சது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்க வச்சுட்டாங்கம்பாங்க, 7 மணி 8 மணிக்கு வரைக்கும். எதுக்குன்னா அந்த டிஸ்சார்ஜ் ஆத்தரைசேஷன் வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில், ஆமாம் நாங்கள் வந்து கேஷ்லெஸ்க்கு நாங்கள் வந்து செட்டில் பண்ணிடுறோம், நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பலாம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்சார்ஜ் ஆத்தரைசேஷன் இமெயில் வரும். அதை லேட்டாக பண்ணாதீங்க, 3 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த டிஸ்சார்ஜ் ஆத்தரைசேஷன் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு மேஜரான ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். ஏன்னா அனாவசியமாக ஒரு பேஷண்ட்டை இருக்கவங்க வந்து அவங்களை வெயிட் பண்ண வைக்காதீங்கிறாங்க. இட்ஸ் வெரி வெரி குட், இட்ஸ் கமாண்டபிள் டெசிஷன். எகெயின் நோ கேஸ் ஷல் த பாலிசி ஹோல்டர் பி மேட் டு வெயிட் டு பி டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல். அந்த 3 ஹவர்ஸ் மேலே வெயிட் பண்ண வைக்காதீங்கிறாங்க. தட்ஸ் த ரூல். அதை ஃபாலோ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. எகெயின் யூ சூஸ் விச். ஓகே, எகெயின் நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இண்டெம்னிட்டி பிளான் வந்து, அதாவது உங்கள் ஹாஸ்பிட்டலைசேஷனை வந்து இந்த ஃபியூச்சரில் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன்னால எனக்கு ஒரு செலவாகுது, அதை இன்சூரன்ஸ் கம்பெனி தள்ளி விடுறீங்க. அப்போ நீங்கள் 2 ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாமான்னு கேட்பாங்க. உங்கள் கார்பரேட் கவர், எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவர். எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவரே 2 கவர் வச்சுக்கலாமா? எஸ் வச்சுக்கலாம். ஒரு கம்பெனி பிடிக்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனி எடுத்துப்பாங்க, இல்லாட்டி ஒரு கம்பெனி போர்ட்டிங் பண்ண வேண்டாம், அதுக்கு பதில் எக்ஸ்க்ளூசிவாக இந்த கம்பெனி எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துப்பாங்க. ரெண்டுமே யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியும். ஆனால் நிறைய ப்ராசஸ் இஷ்யூ இருந்துச்சு. இப்போ அவங்க அதை சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. என்னன்னா பாலிசி ஹோல்டருக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு. நீங்க போய் அந்த கம்பெனிலையும் வச்சிருக்கீங்களா, அதில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லக்கூடாது. நான் எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்கள் கிளைம் கொடுங்கன்னு கேட்கணும், அவன் தான் ஃபர்ஸ்ட் அதை கொடுக்கணும் அவனுக்கு. அதை ஏன்னா அவங்க ப்ரீமியம் கிடைக்கிறாங்க, நீங்கள் உங்ககிட்ட கிளைம் கட்ட நீங்கள் கொடுங்கிறாங்க. இன்னொரு கம்பெனிகிட்ட போய் கேளுன்னு சொல்றதுக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரைட்ஸ் இல்லைங்கிறாங்க. பிரைமரி இன்சூரர். அப்புறம் இன்னொன்று, இவன் ஒரு 5 lakh வச்சிருக்காங்க, இன்னொரு கம்பெனி 10 இன்னொரு 5 lakh வச்சிருக்கீங்க, 10 லட்ச ரூபா பில் வருது. அந்த ஃபர்ஸ்ட் பிரைமரி இன்சூரர் போய் அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணிக்கணும், ஃபெசிலிட்டேட் த செட்டில்மெண்ட் ஆஃப் த பேலன்ஸ் அமௌண்ட் ஃப்ரம் த அதர் இன்சூரன்ஸ் சொல்றாங்க. பாலிசி ஹோல்டர் அலைய விடாதீங்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ குட் மூவ். ஐ டோன்ட் நோ ஹவு ப்ராக்டிகலி யூ வில் ஃபேஸ் இஷ்யூஸ். எனிவே கேன்சல் எனி டைம். திஸ் இஸ் அ வெரி வெரி குட் ஃபீச்சர். அதாவது இது வரைக்கும் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வாங்கினீங்கன்னா அந்த 30 day 15 day 30 day ஃப்ரீ லுக் பீரியடுக்குள்ளே கேன்சல் பண்ணால் உண்டு. இல்லாட்டி அந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் 70,000 ரூபா கட்டியிருந்தாலும் சரி, 15,000 ரூபா கட்டியிருந்தாலும் வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணி தான் ஆகணும், கேன்சல் பண்ண முடியாது. இந்த கேன்சல் எனி டைம் ஆனுவலி ப்ரீமியம் பே பண்ண 2 year 3 year பே பண்ணீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க. பட் இயர்லி நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணிட்டீங்கன்னா மிட் டேர்மில் எப்போ வேணாலும் 6 மாதம் கழிச்சு நீங்கள் எனக்கு இது பிடிக்கல, இல்லாட்டி இதை விட்டுட்டு நான் வேறு பிராண்ட் வாங்கிக்கிறேன்னா இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த ப்ரொபோஷனேட் ப்ரீமியமை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடணும் அவங்க. நீங்கள் வந்து ஒரு புது பாலிசியை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது என்னுடைய கன்சல்டிங்ல யூஸ் ஆகும். ஒரு பிராண்டை வாங்கியிருப்பாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிவ்யூ பண்ண வருவாங்க, ஆல்ரெடி வாங்கிட்டாங்க 30 days முன்னாடி 40 days முன்னாடி. அவங்களுக்கு நான் சொல்லலாம், இப்போ நீங்கள் 2 months தானே, இப்போ கேன்சல் பண்ணி எவ்வளோ ரிவர்ட் எனக்கு கிடைக்கும்னு கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இட் இஸ் மேக்கிங் த இண்டஸ்ட்ரி குட், ஏன்னா ஒரு லெவல் பிளேயிங் இதாகுது, நமக்கு நல்ல விஷயம் தான். எகெயின் கிளைம்ஸ் ரிப்யூடியேட்டட்னா ₹1 கூட கிளைம் கொடுக்கறதுக்கு இது வேலிட் இல்லை இந்த பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ரெப்யூடியேட்டட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு 3 member சப் குரூப் இருக்கணும், கிளைம்ஸ் ரிவ்யூ கமிட்டின்னு சொல்லிட்டு அவங்க தான் எல்லாரும் சேர்த்து ரெப்யூடியேட் பண்ணணும், ஒருத்தர் ரெப்யூடியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ரெப்யூடியேட் பண்ணிங்க, அதாவது இந்த கிளைம் வந்து செட்டில் பண்ண மாட்டோம்னு சொன்னால் அதுக்கு ப்ராப்பரான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, எதனால இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறோம், ரிஜெக்ட் இல்லை, இதனால ரெப்யூடியேட் பண்ணிக்கோங்க, ப்ராப்பர் ரீசன் சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு ரீசனாக கிடைக்காது, இந்த ரீசன்னால ரெப்யூடியேட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. இத்தனை நாள் சொல்லாமல் இருந்தாங்க, இப்போ சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். சரிங்களா? என்ன அதை வச்சுட்டு நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம், இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதுக்கு எப்படி, இதை வச்சு இப்படி பண்ணி கொஸ்டின் பண்ணலாம். பட் இப்போ வந்து சொல்கிறாங்க, எந்த காரணத்தினால கிளைமை கொடுக்காம இருந்தீங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குங்கிறாங்க. கிளைம் கிடைக்கலன்னா என்ன கால் பண்ணாதீங்க.
ஒவ்வொரு தடவையும் ஏன்னா நிறைய பேர் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மாத்திரம் கன்சல்டிங் பண்ண மாட்டாங்க, போர்ட்டிங் பண்ணும்போது பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த கிளைம் கிடைக்காதவங்க, கிளைம்க்கு அப்ளை பண்ணிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கவங்க கால் பண்ணி என்ன கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? யார்கிட்ட வாங்குனீங்க? பேங்க்ல வாங்கினேன். யார்கிட்ட வாங்குனீங்க? ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வாங்குனீங்க. யார்கிட்ட வாங்குனீங்க? அஃபீஷியல் வெப்சைட் வாங்குனீங்க. யார்கிட்ட வாங்குனீங்களோ தே ஆர் ஆன்சரபிள். அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுங்க, ஆனால் அவங்க தான் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. எனிவே தட் இஸ் இட்டுங்க ப்ராக்டிகாலிட்டி. நான் சொல்றேன், நான் ஐஆர்டிஏ பண்றதுலாம் நல்ல விஷயம் தான். ஆனால் இந்த கிளைம்ஸ் ரிப்யூட் என்னுடைய டேட்டா டிரைவனா நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணிட்டு இருந்தேன் 2 இயர்ஸ் முன்னாடி. இப்போ ஒவ்வொரு நிவாபுப்பா எத்தனை கிளைமை செட்டில், எத்தனை பாலிசி ரிஜெக்ட் பண்ணாங்க, எத்தனை காம்ஸ் ரிப்யூட்டேட் பண்ணாங்கன்னு ஒரு டேட்டா இருக்கும். ஹெச்டிஎஃப்சி இருக்கும், எத்தனை பாலிசி ரிப்யூட்டேட் பண்ண டேட்டா இருக்கும். ஸ்டார் ஹெல்த், ஆதித்ய பிர்லா எத்தனை கிளைமை, டாடா ஏஜி இந்த கம்பெனி இத்தனை கிளைமை ரெப்யூடியேட் பண்ணாங்கிற டேட்டா இருக்கும், ஒரு லிஸ்ட் இருக்கும். 2024 ஆனுவல் ரிப்போர்ட்ல அந்த டேட்டா, அந்த காலமே காணும். ஸ்பெசிஃபிக் டு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஸ்பெசிஃபிக் டு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஏன் கிளைம்ஸ் ரெப்யூடியேட் டேட்டாவே காணும் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஐஆர்டிஏ இஸ் ஆல்வேஸ் ஃபேவரிங் பாலிசி ஹோல்டர்ஸா, இல் சம்டைம்ஸ் ஃபேவரிங் த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனினா எனக்கு தெரியல. எனிவே இட்ஸ் லெவல் பிளேயிங் தான் இது. மாஸ்டர் சர்க்குலர் லுக்ஸ் குட், பட் ப்ராக்டிகாலிட்டி வேணா பாருங்க. 2-3 மாசத்துல வந்து நியூஸ் ஸ்டோரிஸ் வரும். எங்களால் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன சொல்லுவாங்க, எங்களால் இந்த மாதிரிலாம் இது பண்ண முடியலம்பாங்க. இல்லாட்டி இன்சூரன்ஸ் கம்பெனியில் திஸ் இஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து உங்களை ஜாஸ்தி எதிர்பார்க்க வைக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி நடந்துக்கிட்டா சரி தான், ஹாஸ்பிட்டல் நடந்துட்டா சரி தான். இப்போ நான் ஏன் கன்சல்டிங் பண்ணுறதோ நிறுத்திக்கிறேன், அட்வைசராக இல்லாமல் எங்கிட்ட பேசிட்டு ஆன்லைனில் வாங்குவாங்க, என்கிட்ட போய்ட்டு பேங்க்கில் வாங்குவாங்க, என்கிட்ட பேசிட்டு என்னுடைய ட்ரஸ்டட் பார்ட்னர்கிட்ட வாங்குவாங்க. அவங்கவுங்க பொறுப்பில் விட்டுறலாம். ஏன்னா அது அவ்வளோ பொறுப்பாக இருக்க வேண்டிய ஒரு இண்டஸ்ட்ரி. 4 என்டிட்டி இருக்குது. காஸ் ஆஃப் அட்மிஷன், எதுக்காக அட்மிட் ஆகுறீங்கிறது ஒரு விஷயம், ஒரு எலிமெண்ட். எந்த ஹாஸ்பிட்டல் எத்திக்கலாக இருக்கிறாங்களா, இன்சூரன்ஸ் கம்பெனி எத்திக்கலாக இருக்காங்களா, இதெல்லாம் ஃபேக்டராக இருக்குது அந்த கிளைம் உங்களுக்கு கிடைக்கிறதில்ல. கேஷ்லெஸ்ஸை எதிர்பாருங்க, வேண்டான்னு சொல்ல, பட் ஒழுங்காக டேட்டாவெல்லாம் வாங்கி வச்சு ரெப்யூட்டேஷன், அதாவது ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணாலே நான் பெரிய விஷயம் தான் சொல்லுவேன். எனிவே மெசேஜ் பண்ணுங்க, ப்ராடக்டை வாங்குறதுக்கு முன்னாடி, இல்லாட்டி பர்ச்சேஸ் ப்ராசஸில் இருந்தீங்க, இல்லாட்டி ஒரு பையிங் ப்ராசஸில் இருந்தீங்க, ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுட்டு இன்னொரு பக்கம் வாங்கணும், இல்லாட்டி ஒட்டியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தான் என்கிட்ட வாங்கவே முடியாது. பிகாஸ் ஐ ஒன்லி ரெஃபர் டு த ரைட் பர்சன். ஓகேவா? தட் இஸ் ஹவ் ஐ கேன் பி அ கன்சல்டன்ட். மெசேஜ் பண்ணுங்க, பேசிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. அவ்வளோதான்.